அன்னமையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 22 6/1/2023 வெள்ளிக்கிழமை ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருநாளோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி மகிமை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, மார்கழி மகிமையில் பெருமாளுடைய அந்த கண்ணனுடைய கருணையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரத்தின் வழியாக நாம் அந்த இறைவனை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். எப்படி என்று சொன்னால், அதாவது கோதை நாச்சியார் தன்னுடைய தோழிமார்களோடு நேராக கண்ணபிரானுடைய திரு மாளிகைக்குள்ளே நுழைந்து அந்த கண்ணபிரானை எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று அப்படி அழைக்கின்றாள். அப்படி அழைக்கின்ற நேரத்தில் எப்படி அந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றாள் என்று சொன்னால், அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே இருப்பார் போல் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் செற்சிறுதே எம்மேல் விடியாமோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபமிடிந்தேலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றாள். எப்படி என்று சொன்னால், அங்கன்மா ஞாலத்தர் அபிமான அரசர், அதாவது இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய அரசர்கள். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் உலகியல்பால் இருக்கக்கூடிய ஈடுமாற்றை அப்படி விலக்கி விட்டு அவர்கள் இறைவனாக இருக்கக்கூடிய உன் மீது பக்தி கொண்டு அப்படியே கூட்டமாக வந்து இருப்பதைப் போல சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். ஆனால் நீ எங்களை பார்க்காம இருக்க. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, அதாவது கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே என்று சொன்னால், அதாவது நாட்டியமாடக்கூடிய பெண்கள், நடனமாடக்கூடிய பெண்கள் தங்கள் கால்களில் சலங்கைகளை கட்டி கொண்டு அப்படி நடனம் ஆடுவார்கள். அந்த சலங்கைகளை கட்டிக்கொண்டு நடனம் ஆடுகின்ற நேரத்தில் அந்த சலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதற்கு கிங்கினி என்று பெயர். அந்த சலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உள்ளார முத்து இருக்கும். அந்த சலங்கையில் கொஞ்சம் மூடி திறந்தும் அது மூடாமலும் அப்படி இருக்கும். கொஞ்சம் திறந்திருக்கும், கொஞ்சம் மூடியும் இருக்கும். காரணம், அந்த முத்து கீழே விழுந்து விடக்கூடாது. ஆனால் அது கொஞ்சம் திறந்து இருந்தால் தான் ஒலியானது வெளியில் கேட்கும். ஆகையினால் அதை போல நீ கொஞ்சம் உன்னுடைய கண்களை அப்படி திறந்தும் திறக்காமலும், காரணம் நீ முழுசா எங்களை பார்த்துட்டேன்னு வச்சுக்க, அந்த பார்வையை தாங்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே என்று இதே கருத்தைத்தான், காரணம் கோதையின் மீது மிகுந்த பக்தி உடையவர் கவிஞர் கண்ணதாசன் அல்லவா? அவர் என்ன செய்தார்? மலர்ந்தும் மலராத இந்த பாட்டு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி பார்க்க வேண்டும் என்று அப்படி குறிப்பிடுவதாக பாடுகின்றார் அல்லவா? அதை போல இங்கு நீ கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுதே எம்மேல் விடியாவோம், அப்படி கொஞ்சம் அப்படி எங்களை பார்த்தாய் என்று சொன்னால் எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று, சாபம் என்று சொன்னால் பாவங்கள் என்று அப்படி அந்த இறைவனுடைய கருணையை வேண்டக்கூடிய அற்புதமான பாசுரம் என்று தெரிவித்து இப்பொழுது நாம் அந்த திருமாலை, அந்த பெருமாளை பக்தி பாடலோடு தரிசிப்போம். பாருங்கள். श्री वेंकटेशा श्री श्रीनिवासा अडियवकीसा नल्लवनेशा
தரவே ஆலயம் கண்டான். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. பாக்கடல் நீங்கி பரமன் வரவே, மலைகள் யாவும் மலையென மாற, புண்ணியமெல்லாம் தெள்ளிய நீராய் ஆலய குளத்தில் வந்து நிரம்ப. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. தேவர் முனிவர் யாவரும் மலையில் பலவித வடிவில் வந்து குவிந்தார். திருவடி வருடும் திருமகள் பரமன் கருணை மனதில் மறுவென நின்றாள். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. விடியும் பொழுதில் சிறுவொளி தெரியும், பரவும் பனியில் திருமலை விரியும், ஆலய மணியின் நாதம் முழங்கும், கோவிந்தன் எழவே கீதம் வழங்கும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. செங்கதிரோனின் செஞ்சுடர் ஒளியில் தங்க விமானம் எங்கும் பிரகாசம், இங்கே தெரியும் மங்கள ஒளியில் எங்கள் இதயம் பொங்கியே மகிழும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஒவ்வொரு படியாய் மலை மேலேறி வரிசையில் நின்று மெல்ல நகர்ந்து, சந்நிதி நுழையும் என் நிலை தன்னை சொல்லவும் வருமோ, சொல்லி புரியுமோ. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. நீல பெருங்கடல் நிமிர்ந்தாற் போலே நெடுமான் நின்றான் சந்நிதி உள்ளே, ஆழியும் சங்கும் வாழி எனவே வாழ்த்தும் கைகள் ஆட்டும் அருளில். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. வைரம் பதிந்த பொன்முடி அழகும், பூவென் விழியும் புன்னகை உதடும், விரியும் மார்பும் குறுகிய இடையும், தழுவிய உடையும் அருள் திருவடியும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. பச்சை கற்பூரம் துளசியும் சே
சேர்த்து வழங்கிய தீர்த்தம் விரிகள் நனையும் அன்பர்கள் கதரும் கோவிந்தன் நாமம் ஆலயம் முழுதும் எதிரொலி செய்யும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. சந்நிதி தன்னில் நிம்மதி சேர மன்னவன் அழகை இன்னொரு முறையும் கண்ணில் நிறைத்து எண்ணமிழித்து கொண்ட சுகத்தை சொன்னவருண்டோ. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. அன்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் மணிவாசக பெருமான் அருளை செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியில் 2வது பாடல். அந்த 2வது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவனை, அந்த இறைவனை பாடுகின்றார். அப்படி பாடுகின்ற நேரத்தில் பொழுது புலர்ந்ததற்கான அறிகுறிகளை மிக அழகாக குறிப்பிடுகின்றார். எப்படி என்று சொன்னால், அருணன் இந்திரன் திசை அணுகினான். என்ன அழகாக அப்படி இயற்கை காட்சியை கொண்டு வர்றார் பாருங்க. அருணன் என்று சொன்னால் அந்த சூரியன் உதிக்கின்றான் அல்லவா கிழக்கே, அந்த சூரியன் உதிப்பதற்கு கொஞ்சம் முன்பாக அந்த வானம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி ஈசக்கச்சவேல்னு இருக்கும். அந்த நேரத்திற்கு என்ன பெயர் என்று சொன்னால் அருணோதயம் என்று பெயர். அக்னியினுடைய நிறம் என்ன என்று சொன்னால் சிகப்பு. அந்த அக்னியினுடைய நிறம் சிகப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் அந்த திருவண்ணாமலையில் அக்னி வடிவாக இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் என்று அந்த இறைவனை நாம் குறிப்பிடுகின்றோம். அருணாச்சலேஸ்வரர் என்று சொன்னால் அதற்கு 2 பொருள் உண்டு. என்ன என்று சொன்னால், அருணன் என்று சொன்னால் சிகப்பு நிறத்தை உடையவன். அந்த சிகப்பு நிறத்தை உடைய அக்னி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன். அருணன் என்று சொன்னால் சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தோன்றக்கூடிய ஒளி, அதற்கு அருணோதயம் என்று பெயர். அது இந்திரன் திசை என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு 4 திசை தெரியும், கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்று. அந்த 4 திசைக்கும் ஒவ்வொரு பெயரானது உண்டு. கிழக்கு திசைக்கு இந்திரன் திசை என்று பெயர். அதைத்தான் எங்கு மணிவாசக பெருமான் அப்படி அருணன் இந்திரன் திசை அணுகினான் என்று குறிப்பிட்டார். இதில் அதற்கு பிறகு அந்த அருணோதயத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சூரியன் அப்படி வெண்மையாக தெரியும். அந்த சூரியன் என்று சொல்கின்ற நேரத்தில் அவன் 7 குதிரைகள் பூட்டிய வண்டியில் வருகின்றான் என்று நாம் படிக்கின்றோம். அந்த 7 குதிரை என்பது என்ன? எல்லாம் விஞ்ஞான உண்மைங்க. எப்படி என்று சொன்னால், அந்த 7 நாட்கள் ஒரு வாரத்திற்கு, அந்த 7 நாட்களும் 7 கலரில் இருக்கும். அதைத்தான் அப்படியே நாம் அந்த 7 குதிரைகளாக உருவப்படுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். அதையே தான் பின்னால் வந்த ஐசக் நியூட்டன் தன்னுடைய நியூட்டன் டிஸ்க் வழியாக அவரும் அதை கூறியிருக்கின்றார். எப்படி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இங்கே கைகோர்த்து செல்கின்றது பார்த்தீர்களா? அதாவது நியூட்டன் டிஸ்கில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க விப்ஜிஆர் என்று அந்த 7 கலர், வைலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, ரெட் என்று அந்த 7 கலர் சொல்கிறோம். அதுதாங்க 7 நாட்கள் வாரத்திற்கு, அதுதான் 7 குதிரை என்று மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த பாடலில் இங்கு மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில் குறிப்பிட்ட அந்த இறைவனை, அந்த இறைவன் எங்கு இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் திருப்பெருந்துறையில். ஆனால் மணிவாசக பெருமானுக்கு மிகவும் விருப்பமான திருத்தலம் எது என்று சொன்னால் அந்த சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் தானே அவர் திருவாசகம் எழுதினார். அந்த சிதம்பரத்தில் தில்லையில் கூத்தாடுகின்ற அம்பலவாணன் அவனுக்கு உரிய நாள் தான் என்ற நாள்.
என்ன என்று சொன்னால் மார்கழி திருவாதிரை, இதைத்தான் ஆருத்ரா தரிசனம் என்று குறிப்பிடுகின்றோம், திருவாதிரை திருநாள் என்று குறிப்பிடுகின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை களி என்று அந்த இறைவனுக்கு அப்படி சமர்ப்பிப்பார்கள். களி என்று சொன்னால் இரண்டு பொருள். ஒன்று, இந்த இறைவனுக்கு அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய பிரசாதம். அதற்கு அடுத்ததாக ஆனந்தம். அவன் ஆனந்த கூத்து ஆடுகின்றான். நாமும் அந்த ஆனந்த கூத்தனை தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கும் வாழ்க்கையில் எல்லா நாளும் அப்படி கலிகூறுகின்ற நாட்களாக, அதாவது எல்லா நாட்களும் ஆனந்தமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலோடு இப்பொழுது நாம் சிவபரம்பொருளை ஆனந்த கூத்தனை தரிசிப்போம். வாருங்கள். இந்தீரன் தீசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரிய எழ எழ நயன கருணையின் மலர மற்றண்ணலங் கண்ணா திரள் நீரை அரு பதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள் நீதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரா. இன்றைய தினம் நாம் மார்கழி மகிமை நீட்சியில் திருமாலுடைய பெருமையையும் சிந்தித்தோம். அதற்கு அடுத்ததாக சிவபரம்பொருளின் கருணையையும் சிந்திக்கக்கூடிய வகையில் திருப்பள்ளி எழுச்சியையும் நாம் சிந்தித்தோம். சிவபெருமானுடைய கருணை அடாடா எளிவந்த பிரான் அவன். அதை நாம் முன்பே இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை வைத்து சிந்தித்தோம் அல்லவா? அதற்கு உதாரணமாக இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த திருவாதிரை திருநாளில் அந்த இறைவன் செய்த ஒரு அற்புதமான தெய்வீகமான திருவிளையாடல். எப்படி என்று சொன்னால், சேந்தனார் என்று சொல்லக்கூடிய சிவபக்தர், அந்த சேந்தனார் என்று சொல்லக்கூடிய சிவபக்தர் சிவபெருமான் மீது கோவை பாடினார். அதாவது கோவை என்று சொன்னால் திருக்கோவை என்று அந்த சிவபெருமான் பெருமையை சொல்லக்கூடிய நூலை ஏற்றினார். அவர் வறுமையில் இருந்தார். அந்த வறுமையில் இருக்கக்கூடியவர் சிவனடியார்களுக்கு அப்படி உணவு படைப்பதில் முன் நிற்கக்கூடியவர். அவரிடம் என்ன செய்தார்? இந்த திருவாதிரை திருநாளில் இறைவன் அந்த சிவனடியார் வேடத்தில் வந்தான். ஆஹா, சிவனடியார் வந்திருக்கின்றார், அவருக்கு படைப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லையே என்று இந்த சேந்தனார் என்ன செய்தார்? தங்கள் வீட்டில் அரிசியை அப்படியே உடைத்து, அதாவது அரிசி உப்புமா நம்மெல்லாம் செய்வோம் இல்லைங்க, அந்த மாதிரி அந்த அரிசியை இரண்டாக உடைத்து அரைத்து அதில் கொஞ்சம் வெல்லத்தை போட்டு கொஞ்சம் தேங்காயை போட்டு களி என்ற பெயரில் தயாரித்து வந்த அடியாருக்கு சமர்ப்பித்தார். அந்த வந்த அடியாருக்கு அந்த இரவு நேரத்தில் சமர்ப்பித்த உடனே அந்த இறைவன் தானே அடியவன் வேடத்தில் வந்திருக்கக்கூடியவன். அவன் என்ன செய்தான்? அதை சாப்பிட்டு அப்படியே ஆலயத்திற்கு சென்று விட்டான். மறுநாள் காலையில் அந்த ஆலயத்தின் கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா களி சிதறி இருந்தது.
அந்த களி சிதறி இருக்கின்றதே என்று பார்க்கின்ற நேரத்தில் அப்பொழுது இருந்த சோழ மன்னனுடைய கனவில் தோன்றி, இறைவன், நான் சேந்தனார் வீட்டில் களி இன்று அருமையாக அமைந்திருந்தது, உண்டேன், மகிழ்வு கொண்டேன் என்று குறிப்பிட்டார். அந்த சேந்தனார் யார் என்றே புரியவில்லை அந்த மன்னனுக்கு. என்னாயிற்று? அப்பொழுது சிதம்பரத்தில் திருத்தேர் விழா. அந்த தேரானது அப்படி பலம் வந்து கொண்டிருக்கின்றது. தெற்கு ரத வீதியில், அதாவது கிழக்கு ரத வீதியிலிருந்து புறப்பட்டு தெற்கு ரத வீதிக்கு அந்த ரதம் வந்தது. வந்த ரதம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பிறகு நகரவில்லை என்று சொன்னவுடனே என்ன செய்வது என்று புரியாமல் பார்க்க வானத்தில் அசரீரி எழுந்தது. சேந்தனாரை அழைத்து பல்லாண்டு பாடச் சொல்லுங்கள் என்று. அப்பொழுது மன்னனும் அங்கே இருந்தான். சேந்தனார் வந்தார். கோவை பாடிய வாயால் பல்லாண்டு பாடுகை என்று சொல்ல அடுத்த நிமிடம் பல்லாண்டு பாடினார். அந்த தேர் நகரத் தொடங்கியது. ஒரு எளிமையான ஒரு சாதாரண பக்தனுக்காக தேரை நிறுத்தி அந்த பக்தனுடைய பக்தியை வெளி உலகத்திற்கு காண்பித்து பிரகடனப்படுத்திய நாள்தான் இந்த திருவாதிரை திருநாள். என்ன பொருள் என்று சொன்னால், இறைவன் கருணை மிக்கவன், ஆடம்பரமில்லாத எளிய பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன் என்பதை காட்டக்கூடிய அற்புதமான வைபவம் இந்த வைபவம் என்று சொன்னால் மிக இல்லை என்று தெரிவித்து, அன்பர்கள் அனைவரும் இந்த திருவாதிரை திருநாளில் அந்த தில்லை அம்பலத்தில் கூத்தாடுகின்ற அந்த நடராஜ பெருமானுடைய அருளாலும் திருமாலுடைய அருளாலும் எல்லா நலமும் பெற்று வாழ்நாள் முழுவதும் களி கூற, அதாவது மகிழ்ச்சி கூற இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.